நான் வந்து டீப் ஃபேக் விஜய் வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். அது ஏன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆடியன்ஸ் ஸ்டீலிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. விஜய் சாரோட ஆடியன்ஸை நான் எனக்கு மாற்றிக்கணும், இதுதான் என் பிளானு. ஸோ ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்க ஒரு ஆளை, ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்குது அவருக்கு. ஸோ அவரோட ஃபேன்ஸ் அப்படியே என் பக்கம் திருப்பி வச்சுக்கினேன். அது திட்டுறதா இருந்தால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க புகழ்ந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அவங்க நான் இருக்கேன்னு தெரியணும், இது இருக்கேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது விஜய் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, விஜய் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஆடியன்ஸ் அப்படியே திருப்பினேன். நெக்ஸ்ட் 10 ரூபீஸ் சீரிஸ் பண்ணேன். அந்த வீடியோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே. அது ஏன்னா ரயன் ரேகன் அந்த ஆடியன்ஸ் எனக்கு வேணும். அதாவது யார் வேணும் அப்படின்னு கிளியராக டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இன்டர்நேஷனல் கான்டென்ட் பண்ணுற ஆடியன்ஸ், பார்க்குற ஆடியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் யார் யார் பண்றாங்களோ அவங்களது அப்படியே பண்ணனா அவங்க அப்படியே வருவாங்க. ப்ரோ என்ன ப்ரோ ரைட் ரேஷன் பண்ண காப்பி அடிச்சிட்ட ப்ரோ அப்படின்னு சொல்லி பேர் வருவாங்க. ப்ரோ அவர் மாதிரி சூப்பரா பண்ணிருக்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது விஷயம் கிடையாது. மார்க்கெட்டிங் டேல நீ யார் எதிர்பார்க்கறியோ அந்த ஆடியன்ஸ் வந்து சேர்ந்துருவாங்க, அவ்வளவுதான். ஆனா யார் வேணும்ன்றது கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க பிசினஸும் சரி இதுவும் சரி டார்கெட்டட் ஆடியன்ஸ்.